கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் அதிகாரம் 97 வசனம் 5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. இந்த வசனத்துல கர்த்தருடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமை, அதாவது கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்கும் பொழுது அங்க என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வசனத்துல இருந்து தெரிந்து கொள்கிறோம். இங்கு பர்வதங்கள் இருக்கிறது, பெரிய பர்வதங்கள் இருக்கிறது. அந்த பர்வதங்கள் தேவனுடைய பிரசன்னத்துல எப்படி ஆகுது அப்படின்னா மெழுகு போல உருகுகிறது. அப்ப பர்வதங்கள், அது பர்வதங்கள்ங்கிறது என்னது, ஒரு கடினமான ஒரு கடினமான பாறைகளால் நிறைந்ததுதான் நம்ம பர்வதங்கள்னு சொல்றோம். மெழுகுங்கிறது எப்படி அப்படின்னா, மெழுகு லிக்விட், அதாவது பர்வதங்களுக்கும் மெழுகுக்கும் ஆப்போசிட் இல்லையா? அது ரெண்டுமே என்னதுன்னா ஆப்போசிட்டான ஒரு காரியம். இப்ப பர்வதங்களும் மெழுகும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட், அதாவது உருகினதான மெழுகு, உருகி போயிடுச்சு, அந்த மெழுகு போல உருகி போயிடுச்சு என்று பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்ப கர்த்தருடைய வல்லமையை நாம் என்ன பண்றது இல்லை அப்படின்னா நம்ம உணர்கிறது இல்லை. பல நேரங்கள்ல நாம் பெரிய பர்வதங்கள் போல் இருக்கிறதான நம்முடைய சூழ்நிலைகளை தான் நம்ம பார்க்கிறோமே தவிர அந்த பெரிய பர்வதங்களாகிய அந்த சூழ்நிலைகளை மெழுகு போல மாற செய்கிற தேவனை நாம் விசுவாசிக்கிறது இல்லை. அப்போ அதை அப்படி மாற செய்கிறதான அப்ப பெரிய பர்வதங்களை மெழுகு போல மாற்றுகிறதான தேவனுடைய பிரசன்னத்தினுடைய வல்லமையை நாம் பல நேரங்கள்ல உணர்கிறது இல்லை. அப்போ தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னா அது பெரிய பெரிய பர்வதங்களை கூட மெழுகு போல மாற்றக்கூடியது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பெரிய பர்வதங்களை போல நம்முடைய வாழ்க்கையில நாம யோசிக்கிறது எது, எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பர்வதம் போல அது ஒரு தடையாக நின்று கொண்டிருக்கிறது, எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பர்வதங்களை போல நம்மை அச்சுறுத்துவதாக இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்ப நம்ம நினைச்சுப்போம், அந்த காரியங்களை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாருன்னா மெழுகு போல உருக செய்கிறார். எப்போ அதை மெழுகு போல உருக செய்கிறார் அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னத்தினால. அப்போ எப்போ நாம் கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்கார்றோமோ, எப்பொழுது நாம் அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுகிறோமோ, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்ற வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்போ கர்த்தருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடுகிறவர்களா இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்ம ஜீவிக்கிறவர்களா இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய பெரிய பர்வதங்கள் எல்லாம் எப்படி மாறும் அப்படின்னா அது மெழுகு போல உருகி போகும். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்மளால உணர முடியல அப்படின்னா மெழுகு போல இருக்கிற காரியம் கூட நமக்கு பெரிய பர்வதங்களை போல தெரியும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். தேவனுடைய சமூகத்துல வாழ்கிறவர்களுக்கும் தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்கிறவர்களுக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பாம தேவனுடைய சமூகத்துல வாழாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கர்த்தருடைய சமூகத்துல நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களும் பெரிய பெரிய மலைகளை போல பெரிய பெரிய பர்வதங்களை போல காணப்படுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எப்படி மாற்றுவார்? மெழுகு போல ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். இதுதான் மோசே கூட என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய சமூகம் என்னோடு கூட வரணும்னு கேட்கிறார். அப்ப மோசேக்கு ஒன்று தெரியும். மோசேக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தத்தக்கதாக அது தன்னால் ஆன காரியம் அல்ல, தேவனுடைய சமூகம், தேவன் என் கூட வரும் பொழுது, தேவனுடைய சமூகம் என் கூட இருக்கும் பொழுது அந்த காரியத்தை நான் ஈஸியா செய்து முடித்துருவேங்கிற ஒரு வெளிப்படுத்தல் மோசேக்கு இருந்ததுனாலதான் அவர் என்ன சொல்றாரு, உம்முடைய சமூகம் என் கூட வரணும், நீங்க உங்களுடைய சமூகம் என் கூட வரலன்னா என்ன நீங்க இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போகாதரும் என்று அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய சமூகத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், நாடணும். தேவனுடைய சமூகம், தேவன் என்னோடு கூட இருக்கணும், அவருடைய சமூகத்தை நான் எப்பொழுதும் உணரணும் அப்படிங்கிறதான ஒரு வாஞ்சை நம்ம இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் அப்படியாக மோசேக்கு என்ன சொன்னார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னது போல கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும். அப்ப கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தினால என்ன நடக்கும்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பர்வதங்களை போல காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மெழுகு போல உருகும். அப்படி கர்த்தர் செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்துல நாங்கள் எப்பொழுதும் காணப்பட உதவி செய்யும். அதன் மூலம் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான பெரிய பெரிய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் மெழுகு போல அதை உருக செய்கிறதான நம்முடைய பிரசன்னத்திற்கு கர்த்தாவே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.